ஐயா துணை. இன்றைய அகில வாசகம். தாயும் தவம் இருந்து சடைப்பாள் என்னை காணாமல் ஆயும் காலை தெரிந்த ஆயிழையும் வாடுவளை இப்படி நியாயம் இருப்பதால் இந்தனுக்கு அப்படி வேறு வழி அல்லபியானதினால் எங்கே நீ போவேன் என்றெண்ணுது என் மனது உங்களுடைய ஊருக்கு ஒன்னுதலி போனியேனே கோபத்தால் தங்கையுடன் கூறினார் இத்தனையும் வேகத்தால் அம்மை விழியிட்டழுதனளி கைலைக்கு நீர்தான் கால் வைக்காதிருந்தால் அகிலம் அது ஒன்றாய் அழியும் ஒரு நொடியில் நல்லே குல சான்றோர் நாடும் கலியனி நாள் தொல்லை மிகப்பட்டு துயர் உற்றி வாடுவரே நானும் எந்தன் ஈசூரேரும் நல்ல கையிலே மானும் கலை போல் மறுகியிருப்போமே கையிலை முனி தேவர் கட்டழிந்து வாடுவரே மயிலனைய ஈசர் சொல்லை மறந்து இருந்தாரே கன்னி பெண்ணார்கள் என் கற்பனையை தான் மறந்து உன்னுதலாய் பெண்கள் ஒருவர் கோர் முப்பாச்சி ஐயோ கையிலை அங்கே வரம்பழிந்து பையரவம் போனும் பரமன் மௌனம் ஆச்சி அன்னரே கோவி அடியாள் தமக்கிறங்கி எண்ணம் இல்லா கைலைக்கு எழுந்தருள வேணும் ஐயா என்றே அறம் வளர்த்தாள் இறங்கி அன்னர் கால்தனையும் சென்று பிடித்து செய்யத்தாள் தான் வணங்கி மனதிறங்கி எம்பெருமாள் மார்போடு தங்கையரை தனதில் பிரியும் உற்று தங்கையரோடே தூரைப்பார் உன்னோடு பிறந்த ஊழி விதியானதினால் நன்னாடோடே வாழே நமக்கு விதி இல்லையே உந்தனக்கு ஆக அல்லோ ஊரு கூறே திரிந்து சந்தோஷம் அற்று சடைக்க விதியாச்சி என்று பெருமாள் ஏற்ற பிறப்போடு இன்று கையிலைக்கு எழுந்தருள வேணும் என்று தேவர் முனிவரோடும் திரு கன்னிமாரோடும் மூவருடனடுவன் முகம் மலர்ந்தே கூடி
நடக்க வேணும் எனவே நாளினும் குற்று எம்பெருமாள் கடற்கரையில் வந்து காலம் ஏதென பார்த்தார். இந்த சொரூபம் அதாய் இங்கு விட்டு எழுந்தருளி சித்தர் கூடியிருக்கும் சீமையில் ஏகும் முன்னே காலி மூழ்கி நாமல் கரையேற போறதில்லை பொலிவாக வேஷம் புதுப்பிக்க வேணும் என்று ஐயா